நம்முடைய செய்தியாளர் ஜான்சி மாலாஸ்ரீயிடம் பேசலாம். ஜான்சி வணக்கம். நீங்க சொல்லுங்க, மதுரையை பொறுத்தவரைக்கும் தீபாவளி பண்டிகைக்கான அந்த சிறப்பு கொண்டாட்டங்கள்லாம் எப்படி இருக்கு? மக்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியில் இருக்காங்க? இன்று உலகம் முழுவதும் தீபாவளி திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மதுரையை பொறுத்தவரை அந்த கொண்டாட்டங்கள் ஓரளவுக்கு அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இன்று காலையே பார்த்தோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பல்லாயிரம் ஒரு பக்தர்கள் சாமி தரிசனத்திற்காக வருகை புரிந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் பார்த்தோன்னா மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோவிலில் இன்று தீபாவளிக்காகவே சிறப்பு வழிபாடுகள் மற்றும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அம்மனுக்கு 6:45 மணியளவில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வைர கிரீடம் அணிந்து அம்மனுக்கு சாத்தப்படுகிறது. இது போன்று தீபாவளி பண்டிகை என்றாலே தீப ஒளியை ஏற்றும் ஒரு நிகழ்வாகும். அது மட்டும் இல்லாமல் தீமைகளை ஒழித்து நல்ல எண்ணங்களை மனதில் வைக்க வேண்டும் என்பதற்காக பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுடன் தீபாவளிக்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை புரிந்து கொண்டுதான் இருக்கின்றனர். இப்போது நம்மோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தரிசனம் பெற்று வந்த ஒருத்தர் இருக்கா, அவங்ககிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், இந்த வருஷம் தீபாவளிக்கு உங்க குழந்தைங்களுக்கு பட்டாசு புத்தாடைகளை தவிர்த்து வேற என்ன விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க? அது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முதல் தரிசனத்தை வர செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அது உங்களுக்கு என்ன அளவில் மகிழ்ச்சி அளிக்குது? மன திருப்தியாக இருக்குது, மனம் சாந்தி அடையுது. தீமை அழியும், தீபாவளின்றது அதுதான் திருநாள். அது சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளோட சேர்ந்து இனிமேல் போய் வெடிலாம் வெடித்து அதுக்கப்புறம் ஆடம்பரமாக இருக்கும். சார், இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு தீபாவளி பட்டாசை தவிர வேறு என்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? முன்னோர்களுக்கு பயன்படுத்த அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு இருக்கீங்களா? ஏன்னா எல்லோரும் அதிகாலையில் எழுந்திரிச்சு சுவாமி தரிசனம் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க. இப்போ உங்களோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்களா? முன்னோர்கள் இப்போ பசுமாட்டுக்கு கீரை கொடுக்குறது எல்லாமே தர்மம் பண்ணுறது எல்லாம் செஞ்சு சொல்லிக்கிட்டு இருக்கோம். பாரம்பரியமாக நடக்கிறத சொல்லி வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இவர் சொன்ன மாதிரி முன்னோர்கள் பயன்படுத்தி, அதாவது முன்னோர்கள் பின்பற்றி வந்த பல விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொண்டு வருவதாகவும், பல தொழில்நுட்ப ரீதியாக தம்முடைய விழாக்களே மாறி வரும் சூழலில் பாரம்பரியமாக தம் முன்னோர்கள் கடைப்பிடித்த ஒரு விஷயத்தை இந்த தீபாவளி திருநாளிலும் தங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது மன திருப்தியாகும். அது மட்டும் இல்லாமல் தீமைகள் ஒழிய வேண்டும் என்று சிறு வயதிலிருந்து சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களுக்கு தீபாவளி திருநாள் ஒரு மகிழ்ச்சியான பட்டாசு புத்தாடைகளை உயிர்த்து இனிப்புகளை சாப்பிட மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இந்த தீபாவளி அமைந்திருக்கும். மனோஜ்.